ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பர். சௌக்கியமா? நல்லா சௌக்கியங்க ஐயா, நல்லா இருக்கும். ரைட். ஐயா, கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடக லக்னம் வரைக்கும் பார்த்துட்டோம். இவ பார்க்கக்கூடிய லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு எப்போ பணம்லாம் கிடைக்கும், எப்போ பொருளாதார ரீதியா கொஞ்சம் வளருவாங்க, சுபகாரியங்கள் எப்போ கை கூடும், எந்த நேரத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், இந்த நேரத்துலலாம் காலை வாரி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி வந்து தசாபுத்திகள் தான் அந்த வந்து ரோலை ப்ளே பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 9 தசாபுத்திகளை பத்தி பேச போறோம். 9 கிரகத்தோட தசாபுத்திகள் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் நீங்க இந்த சிம்ம லக்னத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சிம்ம லக்னத்துல கேது நட்சத்திரத்தினுடைய தன்மை இருக்கு, சுக்கிர நட்சத்திரத்தினுடைய தன்மை இருக்கு, சூரியனுடைய பங்களிப்பும் இங்க இருக்கு. இப்ப இந்த கேது, சுக்கிரன், சூரியன் அப்படிங்கிறதெல்லாம் வளர்ப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சிறு பருவம், வளர்ச்சி, அவங்க கரெக்டா டெவலப் ஆகிறது, ஒரு ஒரு ஸ்டேஜா வந்து உலகியலுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றத ஒரு தீர்மானிச்சு அவங்க டெவலப் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர உதவி வந்து இந்த 3 நட்சத்திரம். சூரியன் வந்து சூரியனுடைய ராசியே சிம்மம். அந்த சூரியனுடைய நட்சத்திரமே அங்க இருக்கு. அப்ப அதனால என்ன அப்படின்னா, எல்லாத்துலயுமே ஒரு ஆளுமை திறன் இருக்கும் அவங்களுக்கு. கெப்பாசிட்டி வந்து எப்படின்னா, நாம வந்து ஏதாவது நம்பர் ஒன்னா வரணும் அப்படிங்கிறதுல ஒரு இன்வால்வ்மெண்ட்ல முயற்சி எடுத்து வைராக்கியத்தோடு உழைச்சி சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்ப இவங்களுக்கு வந்து யாரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, சூரியனும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், சந்திரனும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், செவ்வாயும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த 3 கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா மிகப்பெரிய லெவல்ல இவங்க டெவலப் ஆவாங்க. ஏன் நாம சந்திரனை சொல்றோம் அப்படின்னா, ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க விரையாதிபதி தானே சந்திரன் அப்படின்னு. ஆனா 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் அத்தனை விதமான பணம் சம்பாதிக்கக்கூடிய யோசனைகளை கற்றுத்தரக்கூடிய கிரகமா இருக்கு. அதனால சந்திரன் மாதிரி பயிற்சியாளர் இவங்களுக்கு வேற யாருமே கிடையாது. ஆனா திசை ரீதியாக நாம கணக்கெடுத்துட்டு சின்ன திசை தானே நினைச்சிடக்கூடாது. இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துல எந்த கிரகம் இருந்தாலும் இவங்களை வளர்த்து விட்டுரும். அதே மாதிரிதான் செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம், இந்த 3மே நல்லா இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உபயராசி, தனராசிங்கிறது உபயராசியா வருது. அதனால என்ன ஆகும்னா ஏற்ற இறக்கத்தோடயே இருப்போம். பணம் சேமிக்கிறதுல வந்து திடீர்னு நிறைய வரும், திடீர்னு குறையும், மாறி மாறி. ஆனா அதே நேரத்துல 10ஆம் இடம் பாருங்க, ஸ்திர ராசியா இருக்கு. அப்ப அந்த 10ஆம் இடம்ங்கிறது தான் இவங்களுக்கு லைஃப்ல அச்சீவ்மெண்ட். அது வந்து என்னைக்கும் ஒரே மாதிரி கொண்டு போயிடும். அப்ப அந்த தொழில் பலத்துல இவங்களுக்கு நிச்சயமா வளர்ச்சியை கொடுக்கும். இவங்களுக்கு திசாநாதனை பத்தி கவலை இல்லை. சந்திர திசையே செவ்வாய் திசையே தான் வந்து பணம் தரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சந்திரன், செவ்வாய், சூரியன் நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலே போதும், நல்லா டெவலப் ஆயிடலாம். இப்போ சிம்ம லக்னம் இப்போ எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மகம், பூரம், உத்திரம், அதாவது கேது, சுக்கிரன், சூரியன் 3 காரகத்துவம் உள்ள இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கேதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ கேது தசை இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்களாக தரும்? கேது வந்து எப்பவுமே எல்லா ஜாதகத்திலையுமே அது எங்க இருக்கோ அந்த தன்மையை வாங்கிக்கும், உள்வாங்கித்தான் செய்யும். இப்ப ம். இவங்களுக்கு வந்து 2, 6, 10ல மட்டும் கேது உட்கார்ந்துருச்சுன்னா இவங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. லைஃப் லாங் வந்து இவங்க வெற்றி. அப்ப இந்த 2, 6, 10 அப்படிங்கிறதுல 2, 6, 10க்கு உண்டான நட்சத்திரங்கள் தானே அங்க இருக்கும். அதனால அது டெவலப் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேதுனுடைய நட்சத்திரமான அசுவினி மகம் மூலத்துல 2, 6, 10க்குடைய கிரகங்கள், அதாவது சூரியனோ, சந்திரனோ, செவ்வாயோ, இந்த 3 பேரும் இந்த கேதுவோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால பண வரவுக்கு இப்படி நல்லா இருக்கும். ஏன் வந்து பண வரவு சிம்ம லக்னத்துல வராம இருக்கிறவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சனியும் புதனும் தான் பிரச்சனையா இருக்கு. இந்த சனி புதன் வந்து இந்த 2, 6, 10 தொடர்புல இருக்கிறவங்க தான் அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிறதும், பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியாம போறதும். அதனால கேது திசையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜனன ஜாதகத்துல இருக்கிற இடத்தை பொறுத்து டெவலப்மெண்ட் தருவாங்க. இவங்களுக்கு அறிவு பெட்டகமா இருக்கக்கூடியவர் கேது, ம். ஞானகாரகன். அதனால எல்லா விதத்திலையும்
கிரியேட்டிவிட்டி மைண்டை பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் இந்த கேது திசையில இவங்களுக்கு நன்மை கொடுக்கும். அருமையா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை வந்து சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் தருது அப்படின்னு சொல்லுங்க. சுக்கிரன் வந்து சுப கிரகம் தான், நல்ல கிரகம். லக்னத்திலேயே ம். பூரம் இருக்கு, 5ஆம் இடத்துல பூராடம் இருக்கு, 10ஆம் இடத்துல நமக்கு அஹ், 9ஆம் இடத்துல பரணி இருக்கு. அப்ப 1, 5, 9ன்ற கான்செப்ட் வந்து கிரியேட்டிவிட்டி மைண்ட் ஒர்க் பண்றவங்க, சினிமா துறையில இருக்கவங்க, மீடியா துறையில இருக்கவங்க, மற்றும் வந்து சாஃப்ட்வேர் ஐடி லைனு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஈவன் வந்து இப்போ ஆபரணத் துறைகள், சொகுசு வாகனங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி ரொம்ப ரொம்ப லக்ஸுரியான ஐட்டங்கள் இருக்கிற இடத்துலையும் இவங்களுக்கு சுக்கிரன் திசை வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். என்ன சிறு வயசுல சுக்கிர திசை வரும்போது இவங்களால படிப்புக்கு அது உதவுமா ஒழிய பொருளாதாரத்துக்கு உதவாது. பட் என்ன படிக்கிறாங்களோ அந்த படிப்பை வச்சு பின்னால வந்து பொருளாதாரம் டெவலப் ஆகிறதுக்கு அந்த சுக்கிர திசை ரொம்ப ரொம்ப உதவும். அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய திசை, லக்னாதிபதி திசை என்ன மாதிரி நற்பலன்கள் தருது ஐயா? தலைமை பண்புக்கு போவாங்க. இந்த சூரிய ம். திசையில வந்து இவங்க காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறது, ம். அரசியல் வாழ்க்கை மற்றும் அரசு தொடர்புடைய அத்தனை தொழில்களும் இவங்களுக்கு கைவந்த கலை. வியாபாரம் கூட நல்லா வரும். ஏன்னா ம். 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமா வேலை செய்யுது. ஒரு ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, பெரிய பெரிய ஒரு உபகரணங்களை ஸ்பேர் பார்ட்ஸை ரெடி பண்ணி கொடுக்கறது, மருத்துவம் சார்ந்த மருந்து மாத்திரைகள் தயாரிக்கிற கம்பெனி உள்பட எல்லா விதமான தொழில்களையும் இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற உத்திராட நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். ம். அப்ப அந்த 10ஆம் இடம்னு வரும்பொழுது உற்பத்தி சார்ந்த தொழில்கள்ல மிகப்பெரிய டெவலப் ஆயிடுவாங்க. சூப்பர். அதனால சூரிய திசை 6 வருஷம் தான் வந்தாலும் கூட ம். இவங்களை மிகப்பெரிய அதிகாரத்துவத்துல கொண்டு போய் நிறுத்திடும். பதவி உயர்வுகளை கொடுத்து மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்துரும். சிறப்பு, சிறப்புங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திர திசை. சந்திர திசை வந்து இவங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்களை தருதுங்க? சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்துல நல்ல கிரகங்கள் உட்கார்ந்திருந்தா அதன் வழியாக பொருள் தேடக்கூடிய அமைப்பு. இப்ப ம். சுக்கிரனே போய் சந்திர நட்சத்திரத்தில் உட்கார்ந்தா மிகப்பெரிய பல்க் அமௌண்ட், பல்க் அந்த மாதிரியான பெரிய ஒரு கவர்ச்சிகரமான தொழில்கள்ல வந்து இவங்களை கொண்டு போய் வச்சிரும். ஏன்னா சந்திரன் வந்து அவர் தான் திசையை நடத்துறவர். அதனால சந்திர திசை நடக்குது அப்படின்னாலே சந்திரன் சுயசாரத்துல போறாருன்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா பணவரவுக்கு சிறப்பாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றது, உணவு, காய்கறி, பழங்கள், பண்ணைகள், விவசாயம், கடல்படு பொருட்கள், திரவ சம்பந்தப்பட்ட வியாபாரம், இப்ப பால் வியாபாரம், டெய்ரி இது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் அத்தனைக்குமே நல்லா இருக்கும். சிறப்பு, சிறப்புங்க. ஓ, இந்த மாதிரி விஷயங்களும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு இல்லைங்களா? ஆமாமா. ஆடை ஆபரணங்கள் எல்லாமே சந்திரன் தான். சிறப்பு, சிறப்புங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை. செவ்வாய் திசை வந்து இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் தராரு? சிவில் இன்ஜினியரிங்க்கு அற்புதமா உதவும். கட்டட ம். கட்டுதல் ம். மற்றும் ஆர்கிடெக்ட் இது மாதிரி ம். விஷயங்களுக்கு பெரிய பெரிய பில்டிங்கு, ம். ஹைவேஸ்ல பாலம் கட்டுறது இந்த மாதிரி இது, ம். மருந்து மருத்துவம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி ம். சம்மந்தப்பட்டதுல எல்லாம் அற்புதமா வேலை செய்யும். ம். செவ்வாய் திசை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இவங்க டெவலப் ஆகுறது, ஸ்போர்ட்ஸ்ல வந்து புகழ் ஈட்டுறது, வருமானம் ஈட்டுறது, பதவி கிடைக்கிறது. அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ம். பேச்சுக்கே பவர் இருக்கும். ஒரு அதிகார தோரணையில பேசி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. இப்ப காவல்துறையே செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாயினுடைய அமைப்பு வந்து அங்க பலமா பேசும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துரும். செவ்வாய் திசையில வந்து இவங்களுக்கு ஈடு இணை இல்லாத வெற்றியை கொடுக்கக்கூடிய திசை. ஓ, மாபெரும் வெற்றி இருக்கு இல்லைங்களாங்க? ஆமா, அவரே பாக்கியாதிபதி ஆகிறார். கண்டிப்பா, கண்டிப்பா. மெயினா ம். முருகனுடைய முருகனுடைய அருள் பெற்றவர்கள்னு சொல்லலாம். ம். ஒரு ராஜயோகிய அதிபதி தான் அவரு இல்லைங்களா? ஆமா, தளபதி, சரி, சரி. சேனாதிபதி இப்படி எல்லாம் தானே செவ்வாய் சொல்றோம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு திசை. இந்த ராகு திசை வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தராருங்க? ராகுவை பொறுத்த வரைக்கும் ஐடி லைனு, ம். கம்யூனிகேஷன், கமிஷன் ம். வகை, பொதுஜன ம். தொடர்பு ம். மற்றும் எக்ஸ்போர்ட்டு, வெளிநாட்டு ம். விவகாரங்கள்,
பிஹெச்டி மாதிரி பெரிய படிப்புகள் படிக்கிறது, ம், சயின்டிஸ்டா ஒர்க் பண்றது, ம், ராக்கெட் தளங்கள், இது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ், ராணுவத்தில் ஒர்க் பண்றது எல்லாத்துக்குமே ம், ராகு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ராகு திசை மட்டும் நல்ல ராகு திசை இவங்களுக்கு அமைஞ்சதுன்னா ம். பிரம்மாண்டமான ஒரு பேரும் புகழும் வாங்கிடுவாங்க. படிப்பிலையும் ஆதிக்கத்திலையும் பெரிய வளர்ச்சி அடைவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையில வந்து 2 பேரும் சேர்ந்து வளரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதாவது திருமணத்துக்கு பின் யோகம்ங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்தும். ஓ! சிறப்பு, சிறப்புங்கய்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு திசை. இந்த குரு திசை இவங்களுக்கு என்ன மாரி பலன்கள் தராருங்கய்யா? குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி ஆகிறார். இந்த ம், 5ஆம் அதிபதிங்கிறதே ஒரு பெரிய ஒரு குழந்தையின் செல்வத்தை கொடுக்கறதும் மட்டுமல்ல, இவங்களுக்கு ம். அருளை கொடுக்கறதுன்னு எடுத்துக்கலாம். எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலும் இவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர், பின்னால நடக்கிறத முன்னாலேயே நம்மளுக்கு ஒரு அறிவிப்பு மாதிரி இவங்களுக்கு உணர்த்தி இவங்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறது தான் குரு திசை. அப்படிப்பட்ட குரு வந்து குருவினுடைய நட்சத்திரத்திலேயே இருந்தாலும் அல்லது 2, 6, 10 தொடர்புல இருந்தாலும் மிகப்பெரிய ஃபைனான்ஸ் ஆகட்டும், அக்கவுண்ட்ஸ் ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் லைன்ல, ஆபீசர்ஸ் லெவல்ல, இந்த மாதிரி பேங்கிங் செக்டார்ல, வெளியுறவு துறைகள்ல, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இது மாதிரி பெரிய பெரிய பணத்தொகைகள் இப்ப கஜானான்னு சொல்றோம். அரச ம், கருவூலம்னு சொல்றோம். ட்ரெஷரியில ம். வந்து ஒரு மெயின் பார்ட்டா இருக்கிறது. நீதித்துறை, சட்டத்துறை, நீதிபதி ஆகிறது, இதுகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா குடுத்துருவாரு. பெரிய பெரிய காலேஜ்கள நடத்துறதுக்கும், இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பெரிய போஸ்ட்ல இருக்கிறதுக்கும் இவங்களுக்கு உதவுது. சிறப்பு, சிறப்புங்கய்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா, சனி திசை. சனி மகா திசை. இந்த திசை வந்து இவங்களுக்கு வந்து என்ன மாரி பலன்கள் தருதுய்யா? எப்படி நம்ம மேஷ லக்னத்துக்கு சொன்னோமோ, அது மாரி தான் இந்த சிம்ம லக்னத்துக்கும் 4ஆம் இடத்துல இருக்குது அனுஷம் நட்சத்திரம், 8ஆம் இடத்துல ம். உத்திரட்டாதி, 12ஆம் இடத்துல பூசம். அதனால இவங்களுக்கு விரும்பத்தகாத திசைன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டா சனி திசை தான். பட் அதே சனி திசை சில பேருக்கு ஸ்பெஷலா வந்து டெவலப்மெண்ட்டை குடுக்கறதுக்கு காரணம் வந்து, அந்த சனி வந்து மறைவு ஸ்தானங்கள்ல போயிடுறது. இப்ப வந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த மாரி மறைவு ஸ்தானங்கள்ல போகும்போது, அதுவே வந்து பிளஸ் பாயிண்ட்டா மாறிரும். இவங்க சனி திசையில வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதிகமாக ஒரு பெரிய ஓனர்ஷிப்ப எடுத்துக்கக்கூடாது. ம், ஒரு ம், ம். ஜாப் ஒர்க்கு, நான் சப்பார்டினேட்டா இருக்கேன், நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்றேன் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டா, சனி திசை இவங்கள பெருசா பாதிக்காது. சனி திசை ஆயுளுக்கு பங்கம் கொடுக்காது. ஆனா நெறைய ஹெல்த் இஷ்யூஸும், குடும்ப உறவுகள்ல அதிருப்தியும் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறப்பு, சிறப்புங்கய்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதன் ஐயா. புதன் திசை இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுய்யா? சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும், லாபாதிபதியும் புதன் தான். ம், அப்படிப்பட்டவருடைய நட்சத்திரம் வந்து 4, 8, 12ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் கடின உழைப்பின் மூலமாக இவங்களுக்கு அந்த பணம் சம்பாதிக்கிற யோகத்த குடுத்துரும். இந்த புதனானவர் வந்து 2, 6, 10 தொடர்புல இருந்தாரு அப்படின்னாலே, வியாபார திறமையினால இவங்க பெரிய புகழ் சம்பாதிச்சு டெவலப் ஆயிருவாங்க. மெயினா ஃபர்னிச்சர் ஐட்டம் வியாபாரம் பண்றது, இந்த ஒயரிங் ஒர்க்ஸு, பில்டிங் மெட்டீரியல்ஸு, பிளம்பிங் ஒர்க்கு, இது மாரி கனெக்டிவிட்டி பண்ற இடம் பூராமே எல்லாமே இப்ப வந்து இப்ப நெட்வொர்க்குன்னு சொல்றது கூட ஃபோன் நெட்வொர்க்கு கூட இதில எடுத்துக்கலாம். ம், புதனுடைய ம். ஆதிக்கத்தில. அதே மாரி அக்கவுண்ட் சர்வீஸு, ஆடிட்டிங் சர்வீஸு, இது மாரி அனைத்து வித அமைப்பிலயும் குடுக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சொந்த தொழிலா பண்ணிறக்கூடாது. 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இவங்க நட்சத்திரம் இருக்கிறனால, அந்த 4, 8, 12லயே புதன் தொடர்பு இருக்கிறவங்க கண்டிப்பா சொந்த தொழில் பண்ணக்கூடாது. ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, புதனுடைய அமைப்பு வந்து படிச்ச படிப்புக்கு ஏற்ற ஒரு உத்தியோகத்துல இவங்கள வளர்த்து விட்டுரும். கிட்டத்தட்ட ஃபுல்லாவே முடிச்சிட்டீங்க. இருக்கிற பார்ட்ஸ் நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் என்னன்னு பிரிச்சுட்டீங்க. இதுல நான் ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும் அப்படின்னா, இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியா எந்த தசை வந்து உதவிகரமா இருக்குங்கய்யா? பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 திசைகளும் எடுத்துக்கலாம். ம், இந்த 3 நட்சத்திரங்கள் அதாவது ரோகிணி, அஸ்தம், திருவோணம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ம், அதே மாரி மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம். ம். இந்த நட்சத்திர தொடர்புடைய எந்த திசைகள் வந்தாலும் இவங்களுக்கு அள்ளி கொடுத்துரும். சிறப்பு, அந்த வகையில சிறப்புங்கய்யா. எல்லாம் டெவலப் அடிச்சிரும். கண்டிப்பா பொருளாதார மேன்மையை குடுத்துரும். ம், எப்ப வந்து பிரச்சனை அப்படின்னு கேட்டா, சனி, புதன் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அனுஷம்,
உத்திரட்டாதி, பூசம். இந்த ம். நட்சத்திரங்கள்ல இருக்கிற திசைகள் தான் இவங்களுக்கு நெகட்டிவ். சிறப்பு, சிறப்புங்க. இந்த வீடு கட்டுறது, இந்த சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான திசை எந்த திசை உதவிகரமா இருக்குங்கய்யா? அதாவது இப்ப சனியினுடைய நட்சத்திரத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடத்தினாலும், அல்லது புதனுடைய நட்சத்திரத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடத்தினாலும் வீடு கட்டுற யோகங்கள குடுத்துரும். ம். அந்த வீடு கட்டுற அந்த நட்சத்திராதிபதி வந்து இவங்க ஜாதகத்துல கெடாம இருக்கணும். ம். கெடாம ம். இருந்தாருன்னா, கண்டிப்பா அந்த திசையில வந்து வீடு கட்டுற யோகத்த குடுத்துரும். பொதுவா சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால, அதிகமா ரிஸ்க் எடுக்கிறது தவறுதான். ஓ! அதாவது சரி. ஒரு லிமிட்டெட் வீடு போதும். ஒரு அவசியம் அளவுக்கு ஏற்ற வீடு இருந்தா போதுன்ற அந்த உணர்வுல இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. அது இல்லாம ஆசைப்படக்கூடாது. 2வது அந்த இடமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இன்டீரியரா போற இடமா தான் இருக்கும். ஏன்னா ம். ம். விருச்சிக ராசி தான் இவங்களுக்கு வீட்டு ராசியா வருது. சிறப்பு, சிறப்புங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. நன்றி. டீகோட் பண்ணி. அடுத்தடுத்து காணொளில சந்திக்கலாங்கய்யா. நிச்சயமா. நன்றி. நன்றிய்யா. நன்றி மேடம்.